காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. சமூக ஊடகங்களின் வருகைக்கு பின்னர் தொன்மையான பல விடயங்கள் தொடர்பில் வரலாறுகள் சுயலாபங்களுக்காகவும் மத நல்லிணக்கம் என்ற போர்வையிலும் வரலாற்றை திரிவுபடுத்துவதற்கான பெருமளவில் சிதைக்கப்படும் முயற்சிகள் இடம்பெற்று வருகிறது. அந்த வரிசையில் ஈழத்து சைவ மரபின் உச்சதலமான கதிர்காமத்தின் பாத யாத்திரை குறித்த புனைக்கதைகளை தொடர்ந்து தற்போது அதன் குடியேற்ற மரபுகள் மீது திட்டமிட்ட குழப்பங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன. வரலாற்று ஆதாரங்களோ ஆலய வழிபாட்டு மரபுகளோ தெரியாமல் வெறும் காட்சி பிழைகளையும் கால ஒற்றுமைகளையும் வைத்துக்கொண்டு பின்னப்படும் சதிவலைகள் ஏராளம். கதிர்காமத்தில் உள்ள இஸ்லாமிய பள்ளிவாசலில் நடைபெறும் கொடியேற்றத்தை கதிர்காம முருகன் ஆலயத்தின் கொடியேற்றம் என ஒரு சாரர் அண்மை காலமாக திரித்து எழுதி வருகிறார்கள். இதன் உண்மைத்தன்மை என்ன? கதிர்காமத்தில் உள்ள சூஃபி இஸ்லாமிய தர்காவில் வருடம் தோறும் நடைபெறும் விழா கந்தூரி விழா ஆகும். இந்த விழாவிற்காக ஏற்றப்படும் கொடி முற்றிலும் இஸ்லாமிய சூஃபி மரபுகளை சார்ந்தது. கால ஒற்றுமை எனும் ஆயுதம். கதிர்காம ஆடிவேல் திருவிழா ஆரம்பமாகும் அதே கால பகுதியை ஒட்டியே இவர்களின் கந்தூரி விழாவும் ஆரம்பமாகிறது. இந்த இரண்டு வேறு ஆன்மீக நிகழ்வுகளின் கால ஒற்றுமையை தங்களுக்கு சாதகமாக கொண்ட சிலர் தர்காவில் ஏற்றப்படும் கொடியை தான் ஒட்டுமொத்த கதிர்காமம் ஏற்றுக்கொள்வதாக புனைய தொடங்கியுள்ளனர். கதிர்காம உன்னத பெருவிழாவிற்கும் அங்கே உள்ள தர்காவின் கந்தூரி கொடியேற்றத்திற்கும் நிர்வாக ரீதியாகவோ ஆன்மீக ஆகம ரீதியாகவோ எந்தவித தொடர்பும் இல்லை. சேவல் கொடிதான் கதிர்காமத்தின் உண்மை கொடி, அது ஏன் ஏற்றப்படவில்லை என்ற தர்க்கம் பேசுபவர்கள் கதிர்காம வளாகத்துக்குள் இருக்கும் தேவியான அம்மன் ஆலயத்தில் நடக்கும் கொடியேற்றத்தை பற்றி பேசுவதும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான சிவாலயங்கள் மற்றும் முருகன் ஆலயங்களைப் போல கதிர்காமம் பெரிய கொடிமரத்தை கொண்டு ஆகம விதிகளின்படி கொடியேற்ற திருவிழாவை தொடங்கும் தலமல்ல. கதிர்காமம் என்பது தொன்மையான சித்தர்களும் முனிவர்களும் வழிபட்ட காட்டு கோயில் ஆகும். அதாவது மடாலயம் என்று சொல்லலாம். இங்கு கிரியா மார்க்கங்களை விட தந்திர மற்றும் யந்திர வழிபாடே பிரதானமானது. ஆகம விதிகளுக்கு உட்படாத கதிர்காம மரபில் திருவிழாவின் தொடக்கத்தை அறிவிக்க கன்னிக்கால் நடும் மரபு. பறையடித்து பூசை செய்து திருவிழாவுக்கான கால் நடுதல் மட்டுமே தொன்று தொட்டு கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. கதிர்காம பூசை மரபை அப்படியே பிரதிபலிக்கும் கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலங்களான குறிப்பாக மண்டூர் கந்தசுவாமி கோவில், அதே போல வடக்கின் செல்வச்சன்னதி முருகன் ஆலயம், இவை ஆகிய தலங்களில் கூட ஆகம கோயில்களைப் போல சேவல் கொடியை உயரமான கொடிமரத்தில் ஏற்றி திருவிழாவை தொடங்கும் மரபு கிடையாது. அங்கெல்லாம் கன்னிக்கால் நடும் மரபே இன்றும் நிலவுகிறது. எனவே கதிர்காம மரபில் இல்லாத ஒரு கொடியேற்றத்தை இருப்பதாக காட்டி அதற்கு பின்னால் மாற்று மத பின்னணியை நுழைக்க முயல்வது அப்பட்டமான வரலாற்று சதியாகும். இலங்கையின் தொல்சீர் சைவ மரபையும் பாண்டிய சத்திரிய மன்னர்கள் காலத்து, அதாவது பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் மூத்த சிவன் மற்றும் துட்டகாமனையோடு தொடர்புடைய 2300 ஆண்டுகால கதிர்காம வரலாற்றையும் வெறும் 190 ஆண்டுகால தொடர்புடையதாக சுருக்குவதே இந்த திரிவுகளின் இறுதி நோக்கமாகும். 1830களுக்கு பிறகு அலகாபாத் கேசபுரி சுவாமிகளின் காலத்தில் பக்கீர் வம்சத்தைச் சேர்ந்த சையது ஜஃபார் அலிசா பாபா போன்றவரின் வருகைக்கு பின் உருவான தர்கா வழிபாடு கதிர்காமத்தின் ஆதி ஆன்மீக பாரம்பரியமாக நிலைநிறுத்த சமூக ஊடகங்களில் ஒரு போலி பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கதிர்காமம் என்பது பல்லாயிரக்கணக்கான சைவ அடியார்கள் தாங்கள் கால் கடுக்க நடந்து சென்று காடுகளையும் விலங்குகளையும் கடந்து சித்தர்களின் தவபூமியில் முருகப்பெருமானை யந்திர வடிவில் தரிசிக்கும் உன்னதமான தளமாகும். வரலாற்று பேரறிவோ கல்வெட்டு சான்றுகளோ நீதிமன்ற தீர்ப்புகளின் பின்னணியோ இல்லாமல்
வெறும் முகநூலில் லைக்குகளுக்காகவும் பகிர்வுகளுக்காகவும் எழுதப்படும் 95% புனைக்கதைகளை அடியார்கள் புறந்தள்ள வேண்டும். கதிர்காமத்தின் உண்மையான ஆன்மீக பாரம்பரியம் அதன் தொன்மையான தமிழ் மற்றும் சைவ மற்றும் வேடுவ மரபு சார்ந்த வழிபாட்டு முறையிலேயே தங்கியுள்ளது என்பதை உணர்வதே இந்த சதிவதைகளுக்கான ஆகச்சிறந்த பதிலடியாக இருக்கும். உண்மையில் கதிர்காம திருத்தலத்தின் பாத யாத்திரை மற்றும் கொடியேற்ற சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டு அண்மை காலமாக அதன் பூசகர்களான கப்புராளிகள் மற்றும் அவர்களுடைய மரபு அங்கு நிலவும் பௌத்த சைவ தொடர்புகளை குறித்தும் வரலாற்று திரிவுகள் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டு வருகிறது. கதிர்காமத்தை ஒரு கலப்பு வழிபாட்டு தலமாகவோ அல்லது மிக அண்மைய வரலாற்று கொண்டு ஒரு பொது இடமாகவோ காட்டுவதே இவர்களின் நோக்கமாகும். இந்த பகுதியில் தொல்பொருள் சான்றுகள், அரசு ஆவணங்கள் மற்றும் மாண்டவியல் தரவுகளின் அடிப்படையில் உண்மைகளை ஆராய வேண்டியிருக்கிறது. கதிர்காமத்தில் பூசைகளை நடத்தும் கப்புராளிகள் எனப்படும் பூசகர்கள் சிங்கள பௌத்த மரபைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே என்றும் அதனால் அது தமிழ் சைவ தலம் அல்ல எனவும் ஒரு புதிய வாதம் சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் மானுடவியல் மற்றும் வரலாற்றை தரவுகள் வேறு உண்மைகளை கூறுகிறது. அதாவது கதிர்காமத்தின் ஆதி வழிபாட்டு முறை வேடுவகுல பெண்ணான வள்ளி நாச்சியோடு தொடர்புடையது. இங்குள்ள கப்புராளிகள் தங்களை வள்ளியின் சகோதரர்களான வேடுவகுல தலைவர்களின் வள்ளி தோன்றல்களாகவே கருதுகிறார்கள். இதனால் தான் இன்றும் மட ஆலய பூஜைகள் திரைக்கு பின்னால் ரகசிய வழிபாட்டு முறையில் நடக்கிறது. துட்டகாமினி மன்னன் கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு கதிர்காம ஆலயத்தை புனரமைத்த போது சடங்குகளையும் பூசைகளையும் செய்வதற்கு இந்தியாவிலிருந்து பிராமணர்களை வரவழைத்தான் என கந்த உபாத மற்றும் கதிர்காம மகாத்மியம் ஆகிய நூல்கள் குறிப்பிடுகிறது. காலப்பகுதியில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர்களின் அரசியல் மாற்றங்களினாலும் தனிமைப்படுத்தப்பட்ட காட்டுப்பகுதியாக இது இருந்ததினாலும் இந்த பூசகர்கள் உள்ளூர் மக்களுடன் கலந்து தங்களை உள்வாங்கிக் கொண்டனர். கப்புராணிகளின் சடங்கு முறைகள் தூய பௌத்த சடங்குகள் அல்ல. அவை பழங்குடி வேடுவ வழிபாட்டு முறையும் தொன்மையான சைவ தந்திர யந்திர வழிபாட்டு முறையும் கலந்து ஒரு தனித்துவமான மரபாகும். கதிர்காமம் முற்றிலும் பௌத்தர்களுக்கு மட்டுமே உரிய தலம் என வாதிடுவோர் துட்டகாமினி மன்னன் இந்த கோயிலை ஏன் கட்டினான் அல்லது புனரமைத்தான் என்ற வரலாற்று பின்னணியையும் மறைக்கிறார்கள். துட்டகாமினி மன்னன் எல்லால மன்னனுடன் போருக்கு செல்வதற்கு முன்னதாக கதிர்காம முருகனிடம் சென்று தனது போரில் வெற்றி கிடைக்க வேண்டும் என வேண்டி அதற்காக தனது ஈட்டியையும் அங்கு சாத்தினான் என்று கூறப்படுகிறது. போரில் வெற்றி பெற்றதும் தனக்கு கிடைத்த அரசு வருமானத்தில் ஒரு பகுதியை தந்து கதிர்காம ஆலயத்தை புனரமைத்து பூசைகள் தடையின்றி நடக்க கிராமங்களை நிலவந்தமாக அளித்தான். இதையே மகாவம்சம் மற்றும் கதிர்காம புவத்து ஆகிய வரலாற்று நூல்கள் விவரிக்கிறது. ஒரு பௌத்த மன்னன் சைவ கடவுளான முருகனுக்கு செய்த இந்த நேர்த்திக்கடன் இந்த தலத்தின் ஆதி சைவ தொன்மையை உறுதிப்படுத்துகிறதே தவிர அதனை பௌத்த தலயமாக மாற்றவில்லை. சில நவீன வரலாற்றாசிரியர்கள் கதிர்காமத்தில் இருப்பது முருகனை அல்ல, அது மகாசேன என்ற பௌத்த தெய்வம் அல்லது ஒரு மன்னன் என்று புது கதைகளையும் இப்போது கிளப்புகிறார்கள். கந்த புராணத்தில் முருகப்பெருமானின் தளபதிகளில் ஒருவராகவும் முருகனின் இன்னுமொரு பெயராகவும் மகாசேனனை குறிப்பிடுகிறது. குறிப்பாக மகாசேனையை கொண்டவன் என்பது அதன் பொருள். இலங்கையில் பௌத்தம் பரவிய பின்னர் சைவ கடவுளர்கள் பௌத்தத்தின் பாதுகாவலர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். விஷ்ணு உபுல்வன் ஆனதும் முருகன் மகாசேனன் அல்லது கதிர்காம தெய்யோ ஆனதும் இந்த மரபினால்தான். கடவுளின் பெயரை காட்டி அது தமிழ் முருக வழிபாடே அல்ல என்று சைவ மக்களை தங்கள் ஆதி அடையாளங்களில் இருந்து பிரிப்பதே இந்த திரிவுகளின் பின்னுள்ள சதியாகும். கதிர்காமம் என்பது வெறும் ஒரு சுற்றுலா தலமோ அல்லது முகநூல் பதிவர்கள் தங்களின் கற்பனை திறனை காட்டும் தளமோ அல்ல. அது ஈழத்து சைவ வரலாற்றின் ஆணிவேர். கதிர்காமத்தின் பாரம்பரிய கன்னிக்கால் நடுமுறை பூசைகள், தட்சிண கைலாய புராண குறிப்புகள் ஆகியவற்றை இளம் தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். போலி பிரச்சாரங்களை புறக்கணிக்க வேண்டும். பள்ளிவாசல் கந்தூரி விழாவையும் கதிர்காம திருவிழாவையும் குழப்பிக்கொள்ளும் முகநூல் பதிவுகளுக்கு தகுந்த ஆதாரங்களுடன் பதில் வழங்க வேண்டும். கதிர்காம பௌத்த வேடுவ மற்றும் சைவ மக்களின் கூட்டு பாரம்பரியத்தை கொண்ட தலம் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அதன் ஆதி தொன்மையின் மூலம் வழிபாடும் சைவ சமயத்திற்குரிய முருக வழிபாடு என்பதில் எந்தவித சமரசமும் செய்ய தேவையில்லை. சமூக ஊடகங்களின் போலி பரப்புரைகளை தகர்த்து கதிர்காமத்தின் தூய வரலாற்றை காப்பது ஒவ்வொரு வரலாற்று விழிப்புணர்வுள்ள அடியாரின் கடமையுமாகும். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கானகை மாடம்.
மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.